இப்போ வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்கதான ஒரு விஷயம்தான். கரூர் சம்பவத்துல பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு நடந்த அந்த குறைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடா போயிட்டு அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அவருக்கு சரியாக முழுமையா கிடைக்கல. ஆமா, எத்தனை நாளைக்கு தாங்க இப்ப நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா புதிய கட்சி ஆரம்பிக்க போறாராம். வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏற்கனவே வந்து நிறைய வந்து மக்களுக்காக குரல் கொடுக்கறதுல முதல் ஆளா வந்து நிப்பார். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பிஜேபியில இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு குறைன்னா டக்குன்னு வந்து ஒரு குரல் கொடுக்கறது வந்து அவர் தான் முதல் ஆளா இருப்பாரு. அதனால ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் அவரு. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது, இப்போ வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்கதான ஒரு விஷயம்தான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்துல பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு நடந்த அந்த குறைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடா போயிட்டு அந்த வீட்டுல போயிட்டு அவங்க குறையெல்லாம் வந்து கேட்டு என்ன ஏது என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து அவ்வளவு ஒரு பொறுமையா வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு தமிழ்ல அவங்க சொல்றதை காதுல உள்வாங்கிக்கிட்டு இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணாரு இல்லையா. வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்து நல்லவங்க எல்லாம் வர்றது வந்து நம்ம வரவேற்கணும். உண்மையிலே சொல்றேன். வந்து என்ன ஒரு விஷயம் அது வந்து வருத்தப்படக்கூடிய விஷயம்னு பாத்தீங்கன்னா வந்து ரஜினி அவர்கள்ட்ட போய் என்ன ஏதுன்னு கலந்துரையாடிட்டு அதுக்கப்புறமா வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன ஏது 4ஆம் தேதி அவர் பிறந்த நாள் அன்னைக்கு தெரிவிக்க போறாராம். அவர் தொடங்க போற கட்சியோட பேர் வந்து எம்எஸ்கே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு தெரியல. ஒருவர்களே 4ஆம் தேதி தான் தெரியும். அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் தெரிய போகுது என்ன வந்து வராரா இல்லையான்னு தெரியும். இது வந்து எப்படி சொல்றது, நல்லா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அவருக்கு சரியாக முழுமையா கிடைக்கல. ஆமா, எத்தனை நாளைக்கு தாங்க இப்ப கஷ்டப்படுறோம்னா அதுல வந்து நம்மளுக்கு ஒரு பிரதிபலன் இருக்கணும். காலத்துக்கும் நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கிறத ஒரு பேர் நல்ல பேர் அங்க வரல, நமக்கான அங்கீகாரம் அங்க கிடைக்கல அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணோம், எங்க அங்கீகாரம் தராங்களோ அங்கதானே நம்ம போய் போக முடியும். அந்த மாதிரிதான் அங்கீகாரம் கொடுக்கல நம்ம தனிச்சு நின்றுட வேண்டியதான். அவ்வளவுதான். நமக்கான மரியாதை எப்ப அவங்க அங்க இல்லையோ அப்போ வந்து நமக்கான மரியாதை நம்ம தான், நமக்கான இடத்தை நம்ம தான் உருவாக்கிக்கணும். அது பண்ணதெல்லாம் அது அவர் எடுத்த முடிவுலாம் கரெக்ட் தான். ஆனா வந்து ரஜினி அவர்களை போய் பாக்குறதா எனக்கு கொஞ்சம் ஒரு நெருடலா இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. மற்றபடி அவர் வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நல்லவங்க எல்லாம் வரணும். அரசியல் வந்து படிச்சவங்க, இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவங்க, மக்களுக்கு ஒண்ணுன்னா வந்து முதல்ல வந்து குரல் கொடுக்கறவங்க. பயப்பட மாட்டார் அவர். எப்பயுமே பாத்தீங்கன்னா ஆமா போங்க அப்படின்னு தான் போவார். எப்பயுமே அப்படி டேலண்டா அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே கம்பீரமா போவார். அந்த பேச்சுல வந்து ஒரு கம்பீரம் தெரியும். ஐக்கியூ லெவல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா பேசுவாரு. நல்லா படிச்சவங்க எல்லாம் வரணும், மக்களுக்காக சேவை பண்றதுக்கு இவங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்தாதான் அந்த தேவையில்லாத அந்த தூசு தப்பட்டது குப்பை கூடெல்லாம் தானா ஒதுங்கி போகும். என்ன நான் சொல்றது.